வணக்கம். உதயம் செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச விசாரணைக்கு பரிந்துரைக்கவும். மிஷேல் பச்லெட்டிடம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கோரிக்கை. முடக்க நிலையை மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்க வேண்டும் என்கின்றார் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி. அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தின் பிரகாரம் மக்களை பாதுகாக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல். கோவிட் தொற்றை அரசாங்கம் தங்கள் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்த பார்க்கிறது. சித்தார்த்தன் எம்பி தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தான் தொடர்பில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரத்திற்கு தீர்ப்பினை பெற்றுத்தரும் வகையில் சர்வதேச விசாரணை பொறிமுறையொன்றை உடனடியாக பரிந்துரை செய்ய வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிஷேல் பச்லெட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் தலைவர் கனகரஞ்சினி யோகதாசா மற்றும் செயலாளர் லீலாவதி ஆகியோர் குறித்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். அதில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான உண்மையை கண்டறிந்து நீதியை வழங்குமாறு வலியுறுத்தி 1653 நாட்களாக முன்னெடுத்து வந்த தொடர்ச்சியான போராட்டத்தில் பங்கு பெற்றிய 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்து விட்டார்கள். எஞ்சி இருப்பவர்களும் உயிரிழப்பதற்கு முன்னதாக இவ்விவகாரத்தில் தீர்வை பெற்றுத் தருவதற்கு ஏற்ற வகையிலான சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்றை உடனடியாக பரிந்துரை செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள முடக்கல் நிலையை மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்க வேண்டும் என்று ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ தெரிவித்தார். இலங்கையில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் முகமாக கடந்த ஆகஸ்ட் 20 முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவிட்-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் போதியளவு வீழ்ச்சி ஏற்படாத காரணத்தினால் முடக்கல் நிலையை மேலும் 2 வாரங்களுக்கு விதிப்பது அவசியம் என ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாளாந்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை சுமார் 5000 கண்டறியப்பட்டாலும் சமூகத்தில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஏறத்தாழ 50,000 நபர்கள் இருக்கலாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். டெல்டா கொரோனா வைரஸ் மாறுபாடு கண்டறியப்பட்டதை தொடர்ந்து சமூகத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எனவே வைரஸ் தொற்றுகளின் அளவை கட்டுப்படுத்த கடுமையான பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ வலியுறுத்தியுள்ளார். அவசரகால சட்டத்தை நீக்கி அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தின் பிரகாரம் கோவிட் பெருந்தொற்றில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் தடைப்பட்டால் இதற்கு அரசின் திறமையின்மை மற்றும் தவறான நிர்வாகமே காரணமாகும். குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை தொடர்ச்சியாகவும் தவறாகவும் கட்டுப்படுத்துவதன் மூலம் சர்வாதிகாரத்தை தொடர வேண்டும் என்ற நோக்கம் அரசாங்கத்திடம் உள்ளது. அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட அவசரகால நிலையை உடனடியாக ரத்து செய்து தொற்று நோய்களை கையாள்வதற்கான ஏற்பாடுகளை கொண்ட அறிவிப்பை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும். சம்பந்தப்பட்ட துறையில் நிபுணர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலை பெற்று தொற்றுநோய் சூழ்நிலையை கையாள தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அனர்த்த முகாமைத்துவ தேசிய சபையை நிறுவ இலங்கை அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தின்படி செயல்படுவது அவசியமாகும் என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் கோவிட்-19 தொற்றை அரசியல் மயப்படுத்தி தங்கள் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்த பார்ப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் புளொட் அமைப்பின் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். யாழ் கந்தரோடையில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு கூறினார். அரசாங்கம் கூட இந்த கோவிட் தொற்று 19 ஒரு அரசியல் மயமாக்கி அதை தங்களுடைய அரசியல் லாபத்துக்கு பாவிக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல விஷயங்களிலே அரசாங்கம் கண்டும் காணாமலும்
சுகாதார தரப்பினர் மீண்டும் மீண்டும் சொல்லியும் மீண்டும் மீண்டும் கூறியும் அவர்கள் சரியான முறையிலே சரியான நடவடிக்கைகளை இந்த முடக்கல் அல்லது வேறு நடவடிக்கைகளை கூட எடுக்க தவறிய காரணத்தினால் மிகப்பெரிய அளவிலே இந்த தொற்று இப்போது பரவ துவங்கி இருக்கின்றது. பல நிபுணர்கள், சுகாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள் இது ஒரு சமூக தொற்றாக மாறிவிட்டதாக. ஆகவே அரசாங்கத்தை சொல்லிக் கொண்டிருப்பதை காட்டிலும் மக்களாகிய நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அதைவிட இந்த கொரோனா தொற்று காலத்திலே இந்த விலை அதிகரிப்பு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இந்த விலை அதிகரிப்பு என்பது கூட செயற்கையாக பல விடயங்களிலே செயற்கையாக உருவாக்கப்படுவதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசு உடனடியான நடவடிக்கைகளை எடுத்து கூடுமான அளவு இந்த கஷ்டமான நேரத்திலே அதுவும் எல்லாருமே தனியாக நாட்கூலி செய்வர்கள் மாத்திரமல்ல மற்றவர்கள் கூட, ஆனால் நாட்கூலி செய்வர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கின்ற ஊதியம் தங்களுடைய ஜீவியத்தை நடத்த முடியாமல் இருக்கின்றது. இவைகளை கவனத்திலே கொண்டு நிச்சயமாக இந்த விலைகளுக்கு கட்டுப்பாட்டு விலைகள் கொண்டு வந்து அதை கவனமாக அமல் நடத்தி மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை இலகுவாக்க வேண்டும். අද අපේ රටේ ඇතිලා තියෙන භයානක තත්ත්වය සම්බන්ධයෙන් ඒ වගේම රටේ ජනතාවට අත්විඳින්න වෙලා තියෙන உண்மையை பேசும் அனைவரும் குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்படுகின்றார்கள் என்பது வைத்தியர் ஜெயருவன் பண்டார விடயத்தில் தெளிவாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துவல தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள கட்சியின் தலைமை காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் முதலாவது அலையின் போது அதனை கட்டுப்படுத்துவதில் வைத்திய நிபுணர் ஜெயருவன் பண்டார முக்கிய பங்களிப்பினை வழங்கியிருந்தார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதில் உள்ள குறைபாடுகள் மற்றும் அதனால் பொதுமக்கள் உயிரிழக்கின்றமை தொடர்பில் வைத்திய நிபுணர்கள் பலரும் கருத்து வெளியிட்டார்கள். அதேபோன்றுதான் ஜெயருவன் பண்டாரவும் அவர் அறிந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு கோவிட்-19 தொற்று ஏற்பட்டிருப்பதை உறுதி செய்வதற்கான பரிசோதனைக்கு பெருமளவான கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். அதற்காக அவரை குற்ற விசாரணை பிரிவிற்கு அழைப்பதன் மூலம் உண்மையை பேசும் அனைவரும் குற்ற விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்படுகின்றார்கள் என்பது தெளிவாகி இருக்கின்றது என்றார். ඉතාමත් කඩිනමින් රටේ ජනතාවට අත්‍යවශ්‍යව ලබා ගැනීම සඳහා අවශ්‍ය වැඩපිළිවෙලක් රටේ ජනතාව රවට්ටන්න නැතුව ක්‍රියාත්මක කරන්න කියන එක අපි රජයට පැහැදිලිවම කියන්න ඕනේ. நாட்டில் மேலும் 2884 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவிட் தடுப்பு தேசிய செயலணி தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா இன்று மாலை தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டார். அதன்படி இந்நாட்டு மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4,43,186 அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றில் இருந்து இதுவரை பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3,76,216 அதிகரித்துள்ளது. மேலும் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9,185 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாக பல கோடி ரூபாய் செலவில் கோவிட் நோயாளர்களுக்கான நவீன அதிதீவிர சிகிச்சை பிரிவொன்று களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் புவனேந்திரநாதன் இன்று தெரிவித்தார். இச்சிகிச்சை பிரிவு ஆரம்பிப்பதற்கான பூர்வாங்க அனைத்து நடவடிக்கைகளும் வைத்திய அத்தியட்சர் தலைமையில் நடைபெற்றன. இதன்போது பொது வைத்திய நிபுணர்கள், மயக்க மருந்து வைத்திய நிபுணர்கள், வைத்திய அதிகாரிகள், தாதிய உத்தியோகத்தர்கள் என பலரும் ஆர்வத்துடன் ஈடுபட்டிருந்தனர். இந்த தீவிர சிகிச்சை பிரிவு கொரோனா நோயால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளை வைத்து அதிதீவிர சிகிச்சை அளிக்கும் பிரிவாக அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே தடவையில் 6 நோயாளிகளை வைத்து சிகிச்சை அளிக்கக்கூடிய விதத்தில் இச்சிகிச்சை பிரிவு அமைய பெற்றுள்ளதுடன் நோயாளிக்கு அண்மையில் இருந்து சிகிச்சை வழங்குவதற்காக வைத்திய துறையில் அதிநவீன முறைகளில் ஒன்றான வைரஸ் கிருமிகளுக்கு எதிர்மறை அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த சிகிச்சை கூடம் அமைய பெற்றுள்ளமை சிறப்பம்சமாகும். குறித்த சிகிச்சை பிரிவை அமைப்பதற்கு பல கோடி ரூபாய்கள் செலவு செய்யப்பட்டுள்ளதுடன் இவ்வாறான சிகிச்சை கூடங்கள் இலங்கையில் ஒரு சில மாவட்டங்களிலேயே அமைய பெற்றுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இவ்வாறான சிறப்பு அம்சங்களை கொண்ட சிகிச்சை பிரிவானது இன்று முதல் உத்தியோகபூர்வமாக இயங்கும் என்பதுடன் எமது பிரதேச மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் எனவும் வைத்திய அத்தியட்சர் இதன்போது மேலும் தெரிவித்தார். அரசாங்கத்தின் பிரதான பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிர்வரும் காலத்தில் புதிய கூட்டணி ஒன்றை அமைத்துக் கொண்டு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இது தொடர்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மத்திய செயற்குழுவிலும் ஆராயப்பட்டு தீர்மானிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உப தலைவர் பேராசிரியர் ரோஹண லக்ஷ்மன் பியதாச தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மத்திய செயற்குழுவில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் குறித்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பொதுஜன பெரமுன தலைமையிலான கூட்டணியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அங்கம் வகித்தாலும் அண்மைய காலங்களில் சுதந்திர கட்சி தனித்து செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் தற்போது அமைச்சரவை அறிவித்துள்ள தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு ஜோசப் ஸ்டாலின் மேலும் குறிப்பிடுகையில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கும் 2018 ஆண்டு கல்வி அமைச்சு சம்பள ஆணைக்குழுவின் முன்வைக்கப்பட்ட யோசனையை கட்டம் கட்டமாக 2022 வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்துவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உண்மையில் இந்த இரு யோசனைகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மட்டத்தில் இல்லை. இதன் மூலம் 5000 இருந்து 11,000 வரை சம்பள அதிகரிப்பே கிடைக்கப்பெறும். இதனை கட்டம் கட்டமாக வழங்குவதன் மூலம் ஆசிரியர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? எனவே எமது போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வோம். போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து சகல தொழிற்சங்கத்தினரையும் ஒன்றிணைத்து இது தொடர்பில் மீண்டும் கலந்துரையாடுவோம். இதனை இவ்வாறே செல்ல அனுமதிக்க முடியாது. அமைச்சரவை தீர்மானத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதனை பலவந்தமாக ஏற்றுக்கொள்ளுமாறு அழுத்தம் பிரயோகிக்கவும் முடியாது என்றார். வவுனியா பம்பைமடு பகுதியில் சுவர் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்த சிறுவனின் சடலம் PCR பரிசோதனையின் பின்னர் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வவுனியா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் COVID-19 தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே சடலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வவுனியா பம்பைமடு பகுதியில் நேற்று முன்தினம் மாலை குறித்த சிறுவன் தனது வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் வீட்டு வளவில் உள்ள ஆட்டு கொட்டகை சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது. இதனால் படுகாயமடைந்த குறித்த சிறுவன் உடனடியாக மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளான். இச்சம்பவத்தில் சுஜந்தன் கீர்த்திகன் என்ற 1.5 வயது சிறுவனே உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முன்னாள் துணை முதலமைச்சருமான ஓ. பன்னீர்செல்வத்தின் மனைவி விஜயலட்சுமி மாரடைப்பால் இன்று காலமானார். அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்த 63 வயதான விஜயலட்சுமி உடலுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். முதல்வருடன் அமைச்சர்களான துரைமுருகன், தங்கம் தென்னரசு, சேகர் பாபு, மா. சுப்பிரமணியம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல் அமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனைக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இதேவேளை மருத்துவமனையில் உள்ள விஜயலட்சுமி உடலுக்கு சசிகலா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து சசிகலா ஆறுதல் கூறினார். இந்த சந்திப்பு அரசியல் பண்பாடான நிகழ்வு மட்டுமே என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படையினர் நேற்று முற்றாக வெளியேறியுள்ள நிலையில் ஆப்கான் விவகாரம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தன. அந்த தீர்மானத்தில் எந்த ஒரு நாட்டையும் அச்சுறுத்துவதற்கோ அல்லது தாக்குதல் நடத்துவதற்கோ ஆப்கானிஸ்தான் பயன்படுத்தப்படக்கூடாது. அந்த நாட்டில் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கக்கூடாது. ஆப்கானிஸ்தானில் இருந்து அனைத்து வெளிநாட்டினர் மற்றும் உள்நாட்டு மக்கள் பாதுகாப்பான மற்றும் ஒழுங்கான முறையில் வெளியேற தலிபான்கள் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.
இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தற்போதைய தலைமையிலான இந்தியாவினால் காணொலி காட்சி வாயிலாக நடந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இதில் 13 நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன. எந்த ஒரு நாடும் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்கவில்லை. அதேவேளையில் நிரந்தர உறுப்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் சீனா இந்த வாக்கெடுப்பை புறக்கணித்தன. எனினும் 13 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேறியது. சீனாவின் வூஹான் நகரில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் தற்போது உலகம் முழுவதிலும் 222 நாடுகளுக்கு மேல் பரவியுள்ளது. உலக அளவில் கொரோனா பாதிப்பில் முதலிடத்தில் அமெரிக்காவும், 2ஆம் இடத்தில் இந்தியாவும், 3வது இடத்தில் பிரேசிலும் உள்ளன. இந்நிலையில் அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 4 கோடியை தாண்டியுள்ளது. அங்கு கொரோனா வைரசுக்கு பலியானோர் எண்ணிக்கை 6.57 லட்சத்தை கடந்துள்ளது. மேலும் கொரோனாவில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 3.09 கோடியை தாண்டியுள்ளது என அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் முதல் 3 போட்டிகளிலும் சதங்களை குவித்த இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் தலைவர் ஜோ ரூட் டெஸ்ட் கிரிக்கெட் துடுப்பாட்ட வீரர்கள் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அண்மையில் வெளியிட்டுள்ள இந்த தரப்படுத்தலில் நியூசிலாந்து அணித் தலைவர் கேன் வில்லியம்சனை பின்தள்ளி ஜோ ரூட் முதலிடம் பிடித்துள்ளார். இதன் மூலம் கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் ரூட் டெஸ்ட் துடுப்பாட்ட வீரர்களின் தரவரிசையில் 917 புள்ளிகளுடன் முதலிடத்திற்கு வந்துள்ளார். இவர் தற்சமயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 3 சதங்கள், 1 அரை சதங்கள் உள்ளிடங்களாக 507 ஓட்டங்களை குவித்துள்ளார். இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணியுடன் இன்னும் 2 டெஸ்ட் போட்டிகள் மீதம் இருக்கின்ற நிலையில் தற்சமயம் தொடர் 1-1 என சமநிலையில் உள்ளது. இத்துடன் உதயம் செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.